This is video sponsored by BuyMode shopping app. வணக்கம்மா. இன்னைக்கு நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான புளிச்சக்கீரை கடையல் வித்தியாசமாக எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். வாங்கம்மா நம்ம வீடியோவில் பார்க்கலாம். புளிச்சக்கீரை கடையலுக்கு என்னென்ன பொருட்கள்னு பார்க்கலாமா. 100 கிராம் சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகா, 3 பெரிய தக்காளி, 50 கிராம் பூண்டு, ஒரு 10 காஞ்ச மிளகா, தேவையான எண்ணெய், தேவையான உப்பு. இதாம்மா புளிச்சக்கீரை இப்படி தான் இருக்கும். காம்பெல்லாம் போடக்கூடாது, இந்த மாதிரி இலை மட்டும்தான் எடுக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. பாருங்கம்மா, ஒரு இலையாக எடுத்து இந்த மாதிரி கழுவி வச்சுருங்க. நல்லா கழுவி இந்த மாதிரி வச்சுடுங்க. கடாய் வச்சுக்கோங்கம்மா. ஒரு 2 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம், ரொம்ப ஆயில் தேவையில்லை. கொஞ்ச நேரம் எண்ணெய் சூடாகட்டும். பாருங்கள், எண்ணெய் சூடாயிடுச்சு. நான் ஒரு 8 காஞ்ச மிளகா போட்டிருக்கேம்மா. இதை ஆட் பண்ணிக்கோங்க. இதை கொஞ்ச நேரம் நல்லா வறுத்து எடுத்துடலாம். மீடியமான தீயில் வச்சு வரங்க. புளிச்சக்கீரை நம்ம எல்லாத்தையுமே வதக்கிட்டு தான் அரைக்க போகிறோம். அதனால தான் நான் எல்லாத்தையும் வதக்குறேன். வதக்கி அரைச்சோமா டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் கீரை. பாருங்கள், வரப்பட்டுடுச்சு. இது ஒரு பாத்திரத்தில் எடுத்துருங்க. இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ அதே எண்ணெயில் சின்ன வெங்காயம் 100 கிராம் எடுத்துருக்கேன், இதை ஆட் பண்ணிக்கோங்க. பூண்டு 100 கிராம் எடுத்துருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கோங்க. 4 பச்சை மிளகா எடுத்துருக்கேன், இதையும் ஆட் பண்ணிக்கலாம். 3 பெரிய தக்காளி, இதையும் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே பெரிய சைஸாகவே கட் பண்ணிக்கோங்கம்மா. நம்ம அரைக்க தான் போகிறோம். அதனால் நீங்கள் சிறுசாலாம் கட் பண்ண அவசியம் இல்லை. இதை கொஞ்ச நேரம் அப்படியே வதக்கிட்டே இருங்க. பாருங்கம்மா, கொஞ்ச நேரம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த மாதிரி நல்லா வதக்கிடணும். சின்ன வெங்காயம் எதனால் போடுறோன்னா, சின்ன வெங்காயம் புளிச்சக்கீரைக்கு போட்டால் ரொம்ப டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். உங்களுக்கு இல்லாதவங்க பெரிய வெங்காயம் கூட போட்டுக்குங்க. இந்த அளவுக்கு வதக்கிட்டு இப்போ நம்ம கீரை ஆட் பண்ண போகிறோம். இப்போ கீரை ஆட் பண்ணிக்கோங்க. முதல் பார்க்க நிறையதாம்மா தெரியும். வதங்குச்சுன்னா கீரை ரொம்ப கம்மியாகிடும். போட்டு அப்படியே வதக்கி விடுங்க கொஞ்ச நேரம். கூடவே உப்பு தேவையான அளவுக்கு போட்டுக்கலாம். உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. மீடியமான தீயில் வச்சுட்டிங்கன்னா கீரை நல்லா சுருண்டு போயிடும். பாருங்கள், இப்போவே பாருங்கள். பாருங்கம்மா, கீரை போட்டு இந்த அளவுக்கு வந்துடும். நிறைய இந்த கீரை எவ்வளோ குறைவாகிடுச்சு பாருங்கள். வதக்க வதக்க நல்லா குறைஞ்சிடும். நீங்கள் தண்ணிலாம் ஆட் பண்ண வேணாம். தக்காளி வெங்காயத்தில் இருக்கிற தண்ணியே போதும். உங்களுக்கு ரொம்ப ட்ரையாக இருக்குதுன்னா தண்ணி லைட்டாக தெளித்து விட்டுக்குங்க. பாருங்கள், கரெக்டாக வந்துச்சு பாருங்கள். அவ்வளோதான், நம்ம வதக்கி எடுத்துட்டோம். 10 நிமிஷம் ஆற வச்சு நம்ம அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜார் வச்சுங்கம்மா. நம்ம வறுத்து வச்சுக்கிற மிளகாயை இதை ஆட் பண்ணி ஃபஸ்ட்டு இது ஒரு பொடி பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், வேக வச்ச கீரை 10 நிமிஷத்தில் ஆறிடுச்சு. நம்ம காஞ்ச மிளகா பொடி பண்ணி வச்சுருக்கோம். இந்த மிளகாயிலே நீங்கள் கீரை ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம அரைச்சிக்கலாமா. பாருங்கம்மா, இந்த அளவுக்கு அரைச்சிக்குங்க. ரொம்ப நைஸாக இருக்கக்கூடாது, ரொம்ப குறகுறன்னு இருக்கக்கூடாது, மீடியமான அளவில் அரைச்சிடணும். இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் மாற்றி தாளிப்பு போட்டுக்கலாம். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் போட்டுக்குங்க. எண்ணெய் சூடானதும் கொஞ்சமாக ஜீரகம் போட்டுக்குங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்குங்க. இப்போ 5 பூண்டு எடுத்து நசுக்கி வச்சுருக்கோம்மா, இதை ஆட் பண்ணிக்கங்க. கொஞ்ச நேரம் பூண்டு வாசனை வர அளவுக்கு நல்லா வதக்கி விடுங்க. கீரைக்கு வடகம் போட்டு தாளித்த மாதிரி இருக்கும் நம்ம பூண்டு போட்டு தாளித்தா. அதனால தான் பூண்டு போடுறோம். இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக நசுக்கி விட்டு பூண்டு போடணும். இந்த பூண்டு வாசனை வரும், அந்த அளவுக்கு வதக்கி விட்டுகிட்டே இருங்க. பாருங்கள், பூண்டோட கலர் மாறுது பாருங்கள். வாசனையும் நல்ல வாசனை வருது. இந்த மாதிரி ஃபைனலாக தாளித்து கீரையில் தாளித்து போட்டால் கீரையோட டேஸ்ட் இன்னும் ரொம்ப நல்லாயிருக்குமா. வாசனையாகவும் இருக்கும், சாப்பிட்றதுக்கு நல்லா கூடுதல் டேஸ்ட் வரும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம தாளிப்பு வச்சுருக்கோம் இல்லைங்களா, இதை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதாம்மா, ஒரு சூப்பரான புளிச்சக்கீரை கடையில் ரெடி ஆயிடுச்சு. அம்மாவோட வீடியோஸை சுட சுட தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோமா.